தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பு நிறைந்த தந்தையே, இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி நாள்ல உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுசும் நீர் எங்களுக்கு கொடுத்த எண்ணற்ற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்றோம். ஆமென். எங்க வாழ்க்கையில நீர் செஞ்ச அற்புதங்களையும் எங்க தேவைகளை நீர் சந்திச்ச விதத்தையும் நாங்க நினைச்சு பாக்குறோம். நாங்க சோர்ந்து போன நேரங்கள்ல எங்களை தாங்கின உம்முடைய கிருபைக்காக நன்றி. ஆமென். நாங்க சந்திச்ச சவால்கள் சோதனைகள் வழியா எங்களை பக்குவப்படுத்தினதுக்காகவும் நன்றி. எங்க குடும்பத்தினர் நண்பர்கள் எங்களுக்காக ஜெபித்த ஒவ்வொருத்தருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. நாங்க அறிந்தும் அறியாமலும் செஞ்ச தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். உமது இரக்கத்தாலே எங்களை கழுவி புதிய ஆண்டிற்குள்ள ஒரு தூய்மையான இதயத்தோட நுழைய வரம் தாரும். ஆமென். வர புதிய ஆண்டுல உம்முடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறவும் நாங்கள் உமக்கு சாட்சிகளா வாழவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த மன்றாட்ட எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். 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 ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். இந்த ஆண்டின் கடைசி நாள்ல நாம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போகும்போது நம்ம விசுவாசத்தோட ஆணிவேரை பத்தி சிந்திக்க இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் ரொம்ப ஆழமானவை. ஆமா, திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம், அப்புறம் திருப்பாடல் 96, கடைசியா யோவான் நற்செய்தியோட தொடக்கம். சொல்லப்போனா இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷத்துக்குள்ள நான் எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான இறையியல் உண்மை என்ன அப்படிங்கிற கேள்விட்டு இந்த வாசகங்கள் பதில் சொல்லுது இல்லையா? நிச்சயமா, மிக தெளிவா பதில் சொல்லுது. சரி, இந்த ஆழமான சிந்தனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓ, சொல்லுங்க. பெரிய சிற்பி இருந்தாராம். அவர் பல அற்புதமான ரொம்ப அழகான சிலைகளை உருவாக்குவார். ஆனா அவர் செதுக்கின ஒவ்வொரு சிலையிலயோ யாருக்கும் எளிதா தெரியாத ஒரு மூலையில ரொம்ப ரொம்ப சின்னதா அவரோட கையெழுத்த போடுவாராம். ஓஹோ, அப்படியா? வெளியிலிருந்து பாக்குறவங்க அந்த சிலைகளோட அழக பார்த்து ரொம்ப வியந்து பாராட்டுவாங்க. ஆனா அந்த சிற்பிய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த சின்ன கையெழுத்த தேடி கண்டுபிடிச்சு, ஆஹா இது அவரோட வேலைதான் அப்படின்னு உறுதியா சொல்லுவாங்க. அருமை. இந்த நிகழ்வு நாம இன்னைக்கு பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தொடக்கம். ஏன்னா யோவான் நற்செய்தி மத்த நற்செய்திகள் மாதிரி இல்ல. ஆமா, அது ரொம்ப வித்தியாசமா தொடங்கும். ஆமா, மத்தேயு லூக்கா மாதிரி இயேசுவோட வம்சாவளியையோ இல்ல பிறப்பு நிகழ்வுகளையோ சொல்லி அவர் தொடங்கல. அதுக்கு பதிலா காலத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கத்துக்கும் முன்னாடி இருந்த ஒரு நிஜத்துக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. தொடக்கத்தில் வாக்கு இருந்ததுன்னு ஆரம்பிக்குது. அந்த முதல் வரியே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா இங்க வாக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நாம பேசுற சாதாரண வார்த்தைய மட்டும்தான் அது குறிக்குதா? நல்ல கேள்வி. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மூலமொழியான கிரேக்கத்துல இதுக்கு லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வார்த்தைன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் அதுக்குள்ள இன்னும் பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. அந்த காலகட்டத்துல வாழ்ந்த கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு, குறிப்பா ஸ்டோயிக் தத்துவத்தை பின்பற்றினவங்களுக்கு லோகோஸ் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குற ஒரு தெய்வீக சக்தி, ஒரு காரணம், ஒரு ஒழுங்கு, எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு ஆற்றல் மாதிரி. கரெக்ட். ஒரு மறைமுகமான ஆற்றல். யூதர்களுக்கும் இந்த வார்த்தை பரிச்சயமானதுதான். பழைய ஏற்பாட்டுல கடவுளோட டாபார், அதாவது வார்த்தை படைக்கிற ஆற்றல் கொண்டது. ஒளி உண்டாகுகன்னு சொன்னதும் ஒளி உண்டாச்சு. ஆமாமா. ஆக யோவான் இந்த லோகோஸ்ங்கிற ஒரே வார்த்தை மூலமா கிரேக்கர்கள் யூதர்கள்னு ரெண்டு வெவ்வேறு கலாச்சார மக்களையும் ஒரே புள்ளியில இணைக்கிறார். ஆஹா, இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அப்போ யோவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாரும் பிரபஞ்சத்தை இயக்குன ஒரு சக்திய பத்தி பேசுறீங்களே, அந்த சக்தி ஒரு அருவான தத்துவம் மட்டும் இல்ல. அந்த வார்த்தை, அந்த லோகோஸ் ஒரு நபர், அவர்தான் இயேசுன்னு சொல்றாரு. இது அந்த காலத்து மக்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். மிகப்பெரிய அதிர்ச்சி. அதோட அடுத்த வரிய பாருங்க. அப்புறம் அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்ததுன்னு வருதே, இது எப்படி சாத்தியம்? இதுதான் கிறிஸ்தவ இறையியலோட ஒரு முக்கியமான புதிருக்கான விட. கடவுள் ஒருவர்தான், ஆனா அவருக்குள்ளேயே ஒரு உறவு இருக்கு. தந்தை, மகன், தூயாவின்னு. வாக்கு, அதாவது இயேசு, அவரே கடவுளின் முழுமையான தன்மையும் கொண்டிருந்தார். கரெக்ட். அவர் படைக்கப்பட்டவர் இல்ல, அவரே படைப்பாளர். அடுத்த வரியே அது தெளிவா சொல்லுது. அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. இது எனக்கு திருவிவிலியத்தோட முதல் புத்தகமான தொடக்க நூலை ஞாபகப்படுத்துது. அங்க கடவுள் ஒளி உண்டாகன்னு வார்த்தையால தான் எல்லாவற்றையும் படைக்கிறார். ஆமா, அப்போ இயேசுதான் அந்த படைப்பின் ஆற்றலா இருந்த வார்த்தைன்னு யோவான் சொல்றார். சரி, அப்புறம் ஒளி வாழ்வுன்னு அடுத்தடுத்து வருதே. ஆமா, அவரிடம் வாழ்வு இருந்தது. அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இயேசு வெறும் படைப்பின் கருவி மட்டும் இல்ல, அவரே வாழ்வோட ஊற்று.
அந்த வாழ்வுதான் பாவம் அறியாமைங்கிற இருட்டுல இருக்கிற நமக்கு ஒளியா வருது. நிச்சயமா. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, அந்த ஒளி இருளில் ஒளிர்கிறது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஆமா, அது எவ்வளவு பெரிய நம்பிக்கையான வார்த்தை. ஆமா, இந்த வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ கஷ்டங்கள், இருளான நேரங்கள் வந்திருக்கலாம். ஆனா அந்த இருள் எதுவுமே இந்த ஒளியை அணைக்க முடியாதுன்னு இந்த வாசகம் உறுதி கொடுக்குது. சரிதான். சரி, இந்த பிரபஞ்ச ஒளிய மக்கள் எப்படி அடையாளம் கண்டுகிட்டாங்க? அங்கதான் திருமுழுக்கு யோவான் வர்றார் இல்லையா? ஆமா, கடவுள் ஒரு திட்டத்தோட அவரை அனுப்புறார். வாசகம் சொல்லுது, அவர் சான்று பகருமாறு வந்தார், அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த யோவான் அழுத்தி சொல்றார். அவர் அந்த ஒளி அல்ல. ஆமா, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். இது ரொம்ப முக்கியமான பாடம். ஆமா, திருமுழுக்கு யோவானுக்கு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு. அவரை இறைவாக்கினராய் ஏத்துக்கிட்டாங்க. அவர் நினைச்சிருந்தா ஆமா, அந்த புகழ தனக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் தன் நிலைமையை சரியா புரிஞ்சு வச்சிருந்தார். அவரோட வேலை ஸ்பாட்லைட்ட தான் மேல திருப்புறதில்ல, இயேசு மேல திருப்புறது தானே அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஆமா, அவரோட தாழ்மை அவரோட வார்த்தைகள்ல வெளிப்படுது. எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இவர் இருந்தார்னு சொல்றார். இது மேலோட்டமா பார்த்த ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே. ஆமா, காலக்கணக்கப்படி இயேசு யோவானுக்கு பிறகுதான் புது வாழ்க்கைக்கு வர்றார். ஆனா யோவான் என்ன சொல்றாருன்னா, இவர் மனிதனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொடக்கத்திலிருந்தே இருக்கிறவர், அதனாலதான் எனக்கு முன்னாடி வர்றாருன்னு இயேசுவோட தெய்வீகத்துக்கு சாட்சி சொல்றார். நாமளும் நம்ம வாழ்க்கையில எப்படி இயேசுவுக்கு சாட்சியா இருக்கலாம்னு இது சிந்திக்க வைக்குது. நம்ம திறமைகள், நம்மளோட வெற்றிகள்லாம் நம்மள பெருமைப்படுத்தவா இல்ல கடவுளோட பெருமையை வெளிப்படுத்தவான்னு யோசிக்கணும். சரிதான். சரி, இந்த ஒளி உலகத்துக்கு வந்தப்போ உலகம் எப்படி அவரை வரவேற்றது? அங்கதான் கொஞ்சம் சோகமான பகுதி வருது. ஆமா, ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகம் அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. இதை விட ஒரு சோகம் இருக்க முடியுமா? படைத்தவர் தன் படைப்புகளுக்கு நடுவுல வாழ வர்றாரு, ஆனா யாருன்னே தெரியல. அடுத்த வசனம் இன்னும் வேதனையா இருக்கு. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க உரியவர்கள்னு சொல்றது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களை. மீட்பர் அவங்க மத்தியில தான் வந்தார். ஆனா அவங்கள பலரும் அவரை நிராகரிச்சாங்க. கடவுள் நம்மள தேடி வந்தாலும் அவரை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம கையில தான் இருக்குங்கிறது இது காட்டுது. ஆனா இந்த நிராகரிப்பு தான் முடிவல்ல. அதுக்கு பிறகுதான் நற்செய்தியோட உச்சக்கட்ட நம்பிக்கை வருது. ஆமா, அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். இது எவ்வளவு பெரிய ஒரு வாக்குறுதி! நாம வெறும் படைப்புகளா இல்லாம கடவுளோட பிள்ளைகளாகிற உரிமையை பெறறோம். சரி, இந்த கடவுளின் பிள்ளைகள் ஆகிற உரிமைங்கிறது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருக்கும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கால ரோம சமூகத்துல தத்தெடுப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய சட்ட மற்றும் சமூக நிகழ்வு. ஓஹோ! ஒருத்தரை தத்தெடுத்தா அவருக்கு புது பெயர், புது குடும்பம், புது சொத்துரிமை எல்லாமே கிடைக்கும். பழைய கடன்கள் எல்லாம் ரத்தம் ஆயிடும். அப்படியா? யோவான் இங்க அந்த சக்தி வாய்ந்த கருத்து தான் பயன்படுத்துறார். நாம இயேசுவை ஏத்துக்கிறப்போ கடவுள் நம்மள தத்தெடுத்துக்கிறார். நாம இனிமே பாவத்துக்கு அடிமைகள் இல்ல, கடவுளோட குடும்பத்துல வாரிசுகள். அதனாலதான் அடுத்த வரியில இந்த உரிமை ரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ வர்றதில்ல, நேரடியா கடவுளால் கிடைக்குதுன்னு சொல்றார். சரிதான். இது பிறப்பால வர்ற பெருமை இல்ல, விசுவாசத்தால் கிடைக்கும் கொடை. உண்மையிலே பெரிய விஷயம். சரி, இப்போ இந்த வாசகத்தோட மைய பகுதிக்கு, அதோட சிகரத்துக்கே வந்துட்டோம். ஆமா, வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட அச்சாணி. தொடக்கத்துல இருந்து அந்த தெய்வீக லோகோஸ் இப்ப நம்மள மாதிரி ஒரு மனிதரானார். ஆமா, கிரேக்க தத்துவத்தின்படி சரீரம், அதாவது இந்த ஃபிளெஷ் அல்லது சார்க்ஸ், ஒரு சிறைக்கூடம். அது தீயது, அசுத்தமானது. ஆன்மாதான் உயர்ந்தது. சரி. ஆனா யோவான் என்ன சொல்றார்? அந்த தெய்வீக லோகோஸ், அந்த தூய்மையான கடவுளின் வாக்கு, நாம அசுத்தமானதுன்னு நினைச்ச இந்த மனித உடலை ஏத்துக்குச்சுன்னு சொல்றார். இது அவங்க தத்துவத்தையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி இருக்கு. ஆமா, அவங்க நம்பிக்கையே புரட்டி போடும் ஒரு புரட்சிகரமான கருத்து. கண்ணுக்கே தெரியாத கடவுள் இப்ப நம்மள மாதிரி உடலோடும் ஆன்மாவோடும் ஒரு மனிதரானார். இங்க குடிகொண்டார்ங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆழமான பின்னணி இருக்கு. என்ன அது? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்துல பயணம் செஞ்சப்போ கடவுள் அவங்களோட ஒரு கூடாரத்துல தங்கியிருந்தார். அந்த சந்திப்பு கூடாரம் கடவுளோட பிரசன்னத்துக்கு அடையாளமா இருந்துச்சு.
ஓஹோ, அப்போ இயேசுங்கிற புதிய கூடாரம் நம்ம மத்தியில நிரந்தரமா தங்கி இருக்குன்னு சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. தூரத்துல மலையுச்சியில் இருந்து பேசின கடவுள் இப்ப நம்ம பக்கத்துல நம்ம தெருவுல நடக்கிறார். நம்ம பசிய உணர்றார், நம்ம துயரத்துல அழுறார், அவ்வளவு நெருக்கமா வர்றார். இதோட விளைவு என்ன? அதையும் யோவான் சொல்றார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அது அருள் நிறைந்ததும் உண்மை நிறைந்ததுமாய் விளங்கிற அவரது மாட்சி. இயேசுவோட மனித உருவத்துல கடவுளோட மகிமைய பார்க்க முடியுது. அதோட இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். ஆமா, இயேசு மனிதரானதால கடவுளோட அருள் நமக்கு தாராளமா கிடைக்குது. இங்க திருச்சட்டத்துக்கும் அருளுக்கும் ஒரு ஒப்பீடு வருதே. திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. ஆமா, இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, திருச்சட்டம் தவறானதுன்னு யோவான் சொல்லல. திருச்சட்டம் நல்லது, அது கடவுளுக்கு பிடிச்ச வழியை காட்டுச்சு. ஒரு வரைபடம் மாதிரி. கரெக்ட். ஆனா அந்த வரைபடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கஷ்டமான பாதையில போறது எவ்வளவு சிரமம். இயேசுவோ அந்த வரைபடத்தை கொடுத்தவரே நம்ம கூட கைப்பிடிச்சு வழிகாட்டியா வர்ற மாதிரி. ஓஹோ, சட்டம் என்ன செய்யணும்னு சொல்லுச்சு, ஆனா இயேசுவோ அதை செய்யறதுக்கான அருளையும் ஆற்றலையும் தர்றார். ஆமா, அவரே முழுமையான உண்மையா இருக்கிறார். அருமையான விளக்கம். இப்ப கடைசி வரிக்கு வருவோம். கடவுளை யாழும் என்றுமே கண்டதில்லை, ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இதுதான் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இருக்கு. ஆமா, கண்ணுக்கு தெரியாத கடவுளை நாம எப்படி முழுமையா புரிஞ்சுக்க முடியும்? இது மனிதகுலத்தோட நீண்டகால கேள்வி. அதுக்கு யோவான் சொல்ற பதில் இதுதான்: இயேசுவை பாருங்கள். இயேசுவை காண்பது தந்தையை காண்பதற்கு சமம். சரிதான். அந்த அளவுக்கு கடவுள் தன்னை முழுமையா இயேசுல வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல இருந்த அந்த வார்த்தை கடைசியில நம்மள மாதிரி ஒரு மனிதனாகி நம்ம கூட வாழ்ந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதுதான் இந்த வாசகத்தோட சாராம்சம். ஆமா, இந்த ஆண்டின் இறுதியில இந்த மாபெரும் உண்மையை சிந்திக்கிறது வர்ற புதிய ஆண்ட ஒரு புது நம்பிக்கையோடும் கடவுளோட ஒரு நெருக்கமான உறவோடும் தொடங்க நமக்கு நிச்சயமா உதவும். கடவுள் அருவமானவர் மட்டும் இல்ல, அவர் நம்மள மாதிரி ரத்தமும் சதையுமா மாறினாருங்கிறது தான் கிறிஸ்துவத்தோட தனித்துவம். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொன்னது மாதிரிதான் இந்த உண்மையை நாம திரும்ப திரும்ப கேட்கறதால அதோட பிரம்மாண்டத்தையும் அந்த பிரமிப்பையும் நாம இழந்துடுறோம். சரிதான். பிரபஞ்சத்தையே படைச்ச அந்த லோகோஸ் ஒரு குழந்தையா பிறந்து நம்ம தெருக்கள்ல நடந்து மனித வரலாற்றோட ஒரு பகுதியா ஆனாருங்கிறத ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தா அது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு நிகழ்வு. உண்மை. கடவுள் மனிதனானாருங்கிற இந்த மைய உண்மைய ஏத்துக்கிறது தான் நம்ம அடையாளத்தையே மாத்துது. நிச்சயமா. இந்த உண்மை இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னா இதை எதிர்த்தவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? இதுதான் நம்ம 1 யோவான் திருமுகத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, அங்க யோவான் எதிர் கிறிஸ்து பத்தி பேசுறார். இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒருவித பயம் வருமே. ஒரு வருஷத்தோட கடைசியில நிக்கும்போது இயல்பாவே முடிவு, இறுதி காலம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம மனசுல ஓடும். ஆனா தொடக்க கிறிஸ்தவர்கள் இறுதி காலம்ங்கிறத எதிர்காலத்துல நடக்க போற ஒரு பேரழிவா பார்க்கல. அவங்க அப்ப வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்தையே அப்படிதான் பார்த்தாங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசுவோட உயிர்ப்புக்கு அப்புறம் ஒரு புது யுகமே தொடங்கிடுச்சு. அதுதான் இறுதி காலம். நம்ம விசுவாசத்துக்கு வர்ற மிகப்பெரிய சவால்கள் வெளியில இருந்து வரதில்ல, அது நமக்குள்ள இருந்தே வருதுங்கிற ஒரு உண்மையை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, இது சரியா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய கப்பல் ஒரு தீவை நோக்கி போய்க்கிருக்கு. அந்த கப்பலோட கேப்டனுக்கு அந்த வழி அத்துப்படி. ஆனா பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கப்பல்ல இருக்கிற சில பேர் ஒரு கூட்டமா சேர்றாங்க. அவங்க சொல்றாங்க, கேப்டன் ரொம்ப மெதுவா போறாரு, நாங்க ஒரு புது வரைபடத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு சுருக்கு வழி, வேகமா போயிடலான்னு சொல்லி கப்பல்ல இருந்து ஒரு சின்ன படகை எடுத்துட்டு தனியா பிரிஞ்சு போறாங்க. ஓ, அவங்க ரொம்ப நம்பிக்கையோட போறாங்க. ஆனா கொஞ்ச தூரம் போனதும் தான் தெரியுது அவங்க வரைபடம் தவறானது. அவங்க தேர்ந்தெடுத்த திசை ஒரு புயலை நோக்கி போகுதுன்னு. ஆமா, அவங்க தங்களை அறிவாளிகளாகவும் புரட்சியாளர்களாகவும் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்க செஞ்சது என்ன? பாதுகாப்பான கப்பலை விட்டு பிரிஞ்சு தங்களையே ஆபத்துல சிக்க வச்சதுதான். அருமையான விளக்கம். இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போற வாசகத்தோட மையப்புள்ளி. விசுவாச சமூகமாகிய திருச்சபை கப்பல்ல இருந்து சிலர் எப்படி பிரிந்து சென்றார்கள், அவங்க ஏன் பிரிந்து சென்றார்கள், அவங்கள பற்றி யோவான் என்ன சொல்கிறார் என்பதை இப்போது கேட்போம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 18 முதல் 21 வரை. சரி.
அந்த வாசகத்துல முதல் வரியே ரொம்ப கவனத்தை ஈர்க்குது. ஆமா, குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். இந்த வார்த்தையை கேட்டாலே ஏதோ சினிமால வர்ற மாதிரி உலகம் அழியப் போற காட்சி தான் மனசுக்குள்ள வருது. ஆனா நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி யோவான் இத அந்த அர்த்தத்துல சொல்லல, அப்படிதானே? நிச்சயமா இல்ல. யோவான் குழந்தைகளேன்னு ஆரம்பிக்கிறதே அவர் எவ்வளவு பாசத்தோட அந்த சமூகத்தை வழிநடத்தினாருங்கிறத காட்டுது. அவர் சொல்ல வர்ற இறுதிக் காலம் என்பது ஒரு பயமுறுத்தல் அல்ல, அது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு. விழிப்புணர்வா? ஆமா, அதாவது இயேசுவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு உலகம் ஒரு புதிய கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு. இதுதான் ஆண்டவரோட 2ஆம் வருகை வரையிலான காலம். இந்த காலத்துல நாம தூங்கிக்கிட்டு இருக்க கூடாது, விழிப்போட இருக்கணும். எது உண்மை, எது பொய்ன்னு பகுத்தறிந்து வாழ வேண்டிய காலம் இதுதான் அவர் சொல்றாரு. அப்போ இது ஒரு முடிவின் காலத்தை விட ஒரு முக்கியமான காலகட்டத்தோட அடையாளம். சரி, அடுத்ததா அவர் சொல்றதுதான் என்ன சுவாரஸ்யமா இருக்கு. எதிர்கிறிஸ்து வருவான்ற நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆம், இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியிருக்கிறார்கள். இது வாசிக்கும்போது ஏதோ ஒரு பெரிய வில்லன் வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்திருக்க, யோவான் இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நிறைய இருக்கு, அது ஏற்கனவே நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த வாசகத்தோட அதிர்ச்சியான உண்மை. அவங்க ஏதோ ஒரு மாபெரும் அரசியல் சக்தி, ஒரு ரோம பேரரசன் மாதிரி ஒரு உருவத்தை எதிர்கிறிஸ்துன்னு எதிர்பார்த்திருந்திருக்கலாம். ஆனா யோவான் பிரச்சனைய உள்ளுக்குள்ள சுட்டி காட்டுகிறார். உள்ளுக்குள்ளையா? ஆமா, கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்பவன் மட்டும் எதிர்கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவுக்கு பதிலாக தன்னை முன்னிறுத்துபவனும் எதிர்கிறிஸ்துதான். கிறிஸ்துவின் போதனைகளை நீர்த்துப் போகச் செய்யும் கருத்துக்கள் தான் உண்மையான ஆபத்து. அது ஒற்றை எதிரியை விட பல முனைகளிலிருந்து வரும் ஒரு நுட்பமான ஆபத்து. அப்போ அடுத்த வசனம் இந்த ஆபத்து எங்கிருந்து வருதுன்னு இன்னும் தெளிவா சொல்லுது. வசனம் 19, இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள், உண்மையில் இவர்கள் நம்மைச் சேர்ந்தவர்களே அல்ல. இத கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அதாவது இந்த தவறான கருத்துக்களை பரப்பியவர்கள் வெளியாட்கள் இல்லை. அவங்க நம்மோடு ஜெபித்தவர்கள், நம்மோடு அப்பம் விட்டவர்கள், ஒரே சமூகத்துல இருந்தவர்கள். ஆமா, இதுதான் யோவானின் சமூகத்துக்கு இருந்த மிகப்பெரிய சவால். வெளியிலிருந்து வரும் தாக்குதலை சமாளிப்பது சுலபம், ஏன்னா எதிரி யார் என்று தெரியும். ஆமா, உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒரு நண்பர் போல பேசி விசுவாசத்தின் அடித்தளத்தையே அசைக்கும்போது அதை எப்படி எதிர்கொள்வது? சரித்திர ரீதியா பார்த்தா யோவான் காலத்தில் ஞானக் கொள்கை, அதாவது க்னாஸ்டிசிசம் என்கிற ஒரு தத்துவ பிரிவு உருவாகியிருந்தது. ஓ, ஞான கொள்கையா? அத பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? சுருக்கமா சொல்லணும்னா அவங்க என்ன நம்பினாங்கன்னா, இந்த உலகம், நம்ம உடல் உட்பட எல்லாமே ஒரு தாழ்ந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட தீய விஷயங்கள். அப்படியா? அதனால பரிசுத்தமான கடவுள் இயேசு ரூபத்தில் ஒரு உண்மையான மனித உடலை எடுத்திருக்கவே முடியாதுன்னு வாதிட்டாங்க. அவங்களுக்கு இயேசு ஒரு ஆவி மாதிரி, மனிதன் மாதிரி தெரிஞ்சாரே தவிர உண்மையிலேயே பசியோ வலியோ உணர்ச்சிகளோ கொண்ட மனிதனாக வாழவில்லைன்னு சொன்னாங்க. அடடே, இது கேக்குறதுக்கு ஏதோ தத்துவம் மாதிரி இருந்தாலும் இதோட விளைவு ரொம்ப பயங்கரமாச்சே. இயேசு உண்மையிலேயே மனிதனாக பிறந்து சிலுவையில் நமக்காக உண்மையாகவே இறக்கவில்லை என்றால் மீட்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே. எக்ஸாக்ட்லி, அதுதான் புள்ளி. அவங்களுடைய போதனை சிலுவையின் சக்தியையும் இயேசுவின் மீட்பளிக்கும் செயலையும் அர்த்தமற்றதாக்கியது. அதனாலதான் யோவான் அவங்கள எதிர்கிறிஸ்துவர்கள்னு சொல்றாரு. ஓ, அவங்க சமூகத்தை விட்டு பிரிஞ்சு போனதே அவங்க உண்மையான விசுவாசத்துல இல்லைங்கிறதுக்கு ஒரு சான்றா அமைஞ்சதுன்னு சொல்றாரு. இது இன்றைய சூழலுக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு பாருங்க. இன்னைக்கும் கிறிஸ்துவ முழுசா மறுக்கிறவங்கள விட கிறிஸ்துவோட போதனைகளை தங்களுக்கு வசதியா மாத்திக்கிறவங்க தான் அதிகம். கரெக்ட். இயேசு ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி, ஆனா அவர் கடவுள் இல்லைன்னு சொல்றது, அல்லது அன்புதான் முக்கியம், அதனால பாவத்தை பத்தி பேச தேவையில்லைன்னு சொல்றது, இல்லனா இயேசுவோட போதனைகளை ஏத்துக்கிட்டு திருச்சபை தேவையில்லைன்னு சொல்றது, இவையெல்லாம் கூட ஒரு விதத்துல கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத நிலைதானே. அருமையான ஒப்பீடு. இதுதான் அந்த நுட்பமான ஆபத்து. பாதி உண்மை முழு பொய்யை விட ஆபத்தானது. சரி, இவ்வளவு குழப்பங்கள், தவறான போதனைகள் இருக்கும்போது ஒரு சாதாரண விசுவாசி எப்படி உண்மையை கண்டறிவது? சரியான கேள்வி. இதுக்குத்தான் யோவான் 20வது வசனத்துல ஒரு அற்புதமான பதில கொடுக்கிறார். ஆமா, நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் அனைவரும் அறிவு பெற்றுள்ளீர்கள். இது ஒரு பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்கிற வரியா இருக்கு. அருள் பொழிவுன்னா என்ன? ஏதோ குருக்களுக்கும் திருத்தொண்டர்களுக்கும் மட்டும் கொடுக்கப்படுற ஒரு சிறப்பான விஷயமா? இல்லவே இல்ல. யோவான் இங்கே குறிப்பிடும் அருள் பொழிவு, அதாவது அனாயிண்டிங்,
திருமுழுக்கின் போது தூய ஆவியானவர் மூலமாக நம் ஒவ்வொருவரும் பெறுகிற கொடை. ஓ, இது தலையில எண்ணெய் பூசுற ஒரு சடங்கு மட்டுமல்ல, இது கடவுளின் ஆவி நமக்குள் வசிப்பத குறிக்குது. இது ஏதோ ஒரு புத்தக அறிவையோ இறையியல் பட்டத்தையோ குறிக்கல. அப்போ இது ஒரு விதமான உள்ளுணர்வு மாதிரிங்களா? ஒரு ஆன்மீக ஜிபிஎஸ் மாதிரி. எது சரி எது தப்புன்னு நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருந்து வழிகாட்டுற ஒரு கருவி. அருமையான ஊமை அதுதான். ஒரு ஜிபிஎஸ் எப்படி நம்ம வழி தவறும்போது ரீகால்குலேட்டிங்னு சொல்லி சரியான பாதைக்கு திருப்புதோ, அதுபோல தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து எது கிறிஸ்துவின் குரல், எது கிறிஸ்துவின் பாதை இல்லைன்னு நமக்கு உணர்த்துகிறார். நம்ம கேட்கிற ஒரு போதனை அன்பை வளர்க்குதா இல்ல பிரிவினை உண்டாக்குதா, அது நம்மை தாழ்ச்சிக்குள் நடத்துதா இல்ல பெருமைக்குள்ள தள்ளுதான்னு பகுத்தறிய இந்த அருள்பொழிவு நமக்கு உதவுது. ஆனா இங்க எனக்கு ஒரு நடைமுறை சிக்கரு கோவுது. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆன்மீக ஜிபிஎஸ் எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்குதுன்னா, பின்ன ஏன் கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இவ்வளவு கருத்து வேறுபாடுகள், இவ்வளவு சபை பிரிவுகள்? ரெண்டு பேருமே உண்மையான விசுவாசிகள், ரெண்டு பேருமே ஜெபம் செய்யறாங்க. ஆனா ஒரு விஷயத்த நேர் எதிரான கண்ணோட்டத்துல பாக்குறாங்களே, அப்போ யாருடைய ஜிபிஎஸ் சரியா வேலை செய்யுது? மிக மிக முக்கியமான கேள்வி. இதுதான் விசுவாச வாழ்க்கையின் யதார்த்தம். இதுக்கு யோவானோட அடுத்த வரியிலே பதில் இருக்கு. வசனம் 21. சொல்லுங்க. நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை, மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதால் எழுதுகிறேன். இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. யோவான் அவங்கள மாணவர்களா பார்க்கல, பங்காளிகளா பார்க்கிறார். ஓ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்லித்தரேன்னு அவர் சொல்லல. உங்களுக்கு ஏற்கனவே உண்மை தெரியும், நான் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றார். அப்போ அந்த அருள் பொழிவு என்பது ஒரு தானியங்கி இயந்திரம் மாதிரி இல்ல. அத நாம பயன்படுத்தணும், அதுக்கு செவி கொடுக்கணும். நம்ம சொந்த ஆசைகள், பெருமைகள், காயங்கள் எல்லாம் அந்த ஜிபிஎஸ் சிக்னலை பலவீனமாக்கலாம். அப்படிதானே? மிகச்சரி. அது தொடர்ச்சியான ஒரு உறவு, தூய ஆவியோட நாம் கொண்டிருக்கும் உறவு. அதனாலதான் யோவான் கடைசியா சொல்றார், பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது. இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு அளவுகோல். இங்கே உண்மை என்பது வெறும் கருத்து அல்ல, அது ஒரு நபர், இயேசு கிறிஸ்து. அவர்தான் வழியும் உண்மையும் வாழ்வும். அவரிடமிருந்து வர்றது எல்லாமே அன்பையும் ஒன்றிப்பையும் மன்னிப்பையும் தாழ்ச்சியையும் உருவாக்கும். அப்போ ஒரு போதனை எவ்வளவுதான் அறிவார்ந்ததா கவர்ச்சிகரமா இருந்தாலும் அதோட இறுதி விளைவு பிரிவினையையும் பெருமையையும் மற்றவர்களை தாழ்வாக எண்ணுவதையும் உண்டாக்கினால் அது உண்மையிலிருந்து வரவில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுதான் சரியான அளவுகோல். இன்றைய உலகத்துல சமூக ஊடகங்கள் மூலமா ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் நம்ம மேல தினமும் வந்து மோதுது. எது சரி எது தப்புன்னு தெரியாம தலை சுத்துது. இந்த நேரத்துல யோவான் நமக்கு தரும் இந்த ஆயுதம் ரொம்ப முக்கியமானது. ஆமா. ஒரு செய்தியை படிக்கும்போது, ஒரு வீடியோவை பார்க்கும்போது, ஒரு போதனையை கேட்கும்போது நமக்குள்ளேயே கேட்டுக்கணும், இது கிறிஸ்துவிலிருந்து வருகிறதா, இது அன்பை வளர்க்கிறதா? இந்த ஆண்டு முடிவடையும் இந்த வேளையில நாம ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி இது. நிச்சயமா. இந்த 2025ஆம் ஆண்டுல நாம எத்தனையோ சவால்களை, குழப்பங்களை சந்திச்சிருப்போம். சில சமயம் அந்த பிரிஞ்சு சென்ற படகுல நாமே ஏறியது போல கூட உணர்ந்திருக்கலாம். ஆனா இந்த வாசகம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. பாதுகாப்பு நம்ம அறிவிலோ திறமையிலோ இல்ல, அது நாம் தங்கியிருக்கும் கப்பலாகிய திருச்சபையிலும், நமக்கு வழிகாட்டும் கேப்டனாகிய கிறிஸ்துவிலும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அருள் பொழிவாகிய தூய ஆவியிலும் இருக்கிறது. ஆம், யோவான் குறிப்பிடும் இறுதி காலம் என்பது ஏதோ ஒரு முடிவை குறித்த பயம் அல்ல. மாறாக நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் இறைவனின் பார்வையில் அர்த்தமுள்ளது என்பதை நினைவூட்டும் ஒரு அழைப்பு. இது விழித்திருந்து உண்மையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டிய காலம். ஆமா. இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவடையும் போது கடந்த ஆண்டில் நாம் சந்தித்த சவால்களை, பிரிவினைகளை, தவறான போதனைகளை சிந்தித்து பார்ப்போம். வரும் ஆண்டில் நாம் சந்திக்கக்கூடிய அன்புக்கும் உண்மைக்கும் எதிரான எதிர்கிறிஸ்து கருத்துக்களை பகுத்தறிய நமக்கு அருளப்பட்ட அந்த அருள்பொழிவை, அந்த தூய ஆவியின் வழிநடத்துதலை எப்படி இன்னும் அதிகமாக நம்பி வாழப்போகிறோம் என்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். திருப்பாடல் 96 இதுக்கு முற்றிலும் வேற ஒரு கோணத்தை கொடுக்குது. அது ஒரு கொண்டாட்ட பாடல். ஆமா, ஒரு கொண்டாட்ட பாடல். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். இந்த கொண்டாட்டத்துக்கும் லோகோஸ் மனிதரானதற்கும் என்ன தொடர்பு? இது ஒரு அற்புதமான இணைப்பு. திருப்பாடல் 96 வெறும் மகிழ்ச்சி பாடல் மட்டும் இல்ல, அது ஒரு பிரபஞ்ச அரசியல் அறிக்கை. பிரபஞ்ச அரசியல் அறிக்கையா?
ஆமா, அந்த காலகட்டத்துல மக்கள் இயற்கைய தெய்வமா வழிபட்டாங்க. வானம், கடல், மரங்கள்னு எல்லாத்தையும் கடவுளா பார்த்தாங்க. ஆனா இந்த திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் கழிகூர்வதாக, கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். இங்கே வானமும் கடலும் மரங்களும் கடவுள்கள் இல்ல. அவையும் படைப்புகள் தான். அவையும் நம்மள மாதிரி படைப்புகள் தான். அவையும் தங்கள படைச்ச ஒரே உண்மையான கடவுள் வரார்னு தெரிஞ்சு நம்ம கூட சேர்ந்து பாடுதுன்னு சொல்றார். ஆஹா, இது படைப்பின் விடுதலை பாடல் மாதிரி இருக்கே. படைப்புகள் எல்லாம் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்? ஆண்டவரோட வருகையால அதுங்களுக்கு என்ன நன்மை? காரணம் திருப்பாடலோட கடைசி வரியில இருக்கு. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகுக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார், நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். படைப்பு மனிதனோட பாவத்தால சீர்குலைஞ்சு ஒழுங்கில்லாம இருக்கு. இப்போ அந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்குக்கு காரணமான லோகோஸ் வர்றார். அவர் நீதியோடும் உண்மையோடும் ஆட்சி செய்ய வர்றாரு. சரி, அவரோட வருகை இந்த சீர்குலைஞ்ச படைப்புக்கு மறுபடியும் ஒரு ஒழுங்கையும் நீதியையும் விடுதலையும் கொண்டு வருங்கிற நம்பிக்கை தான் இந்த பிரபஞ்ச கொண்டாட்டத்துக்கு காரணம். அப்போ இந்த 3 வாசகங்களையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. ஆமா, யோவான் நற்செய்தி பிரபஞ்சத்தோட தொடக்கத்துல இருந்த கடவுளோட வாக்கு மனிதராகி நம்மிடையே குடிகொண்டாருங்கிற பிரபஞ்ச உண்மைய சொல்லுது. சரி, ஒரு யோவான் இந்த உண்மை எவ்வளவு முக்கியம், அதை திரும்பப்படுத்துற எந்த ஒரு கருத்தும் எவ்வளவு அபாயகரமானதுன்னு எச்சரிக்குது. மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குமே ஒரு மாபெரும் கொண்டாட்டம், ஒரு விடுதலைக்கான நம்பிக்கைன்னு பாடுது. இதுதான் நாம அடுத்த ஆண்டிற்குள்ள எடுத்துட்டு போக வேண்டிய மையச் செய்தி. மிகச்சரியா தொகுத்தீங்க. நம்ம இறுதி சிந்தனையா யோவான் நற்செய்தியில வர்ற அந்த வரிக்கு திரும்ப வருவோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆமா, அந்த வரி ரொம்ப ஆழமானது. படைத்தவரே படைப்புகளுக்குள்ள தன் கையெழுத்தோட வந்தப்போ படைப்புகளால அவரை அடையாளம் காண முடியல. இது நமக்கு ஒரு பெரிய சவாலை முன்வைக்குது. என்ன சவால்? வர புதிய ஆண்டுல நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனிதர்கள்ல நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்வுலையும் அந்த சிற்பியோட கையெழுத்து போல மறைந்திருக்கிற கடவுளோட பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் அருளை வேண்டுவோம். அதுதான் உண்மையான சவால். வெறும் தத்துவமா இல்லாம அது அன்றாட வாழ்க்கையில தேடுற ஒரு பயணமா மாறணும். ஆமா, இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். வாக்கு மனிதரானார். இந்த ஒரு வரியில இருக்கிற தாழ்மைய நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமா? பிரபஞ்சத்தையே வார்த்தையால படைச்ச எல்லாம் வல்ல கடவுள் ஒரு பலவீனமான மனித குழந்தையா மாற சம்மதிச்சார். எதுக்கு? நம்மள நேசிச்சதால, நம்மள மீட்கிறதுக்காக. ஆமா, இந்த ஒரு சிந்தனை வர புதிய வருஷத்துல நாம சந்திக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு புது கண்ணோட்டத்தோட பார்க்க நமக்கு உதவட்டும். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கடவுளோட சாயல் இருக்குங்கிறத நினைச்சு அவங்கள அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவோம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக.
விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருவுமன் களிப்புடன் பாடும். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஏனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடன், மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார்.